பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலை கேட்டு ஐயா உங்ககிட்ட வரேன். இந்த பக்கம் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து சொல்லுங்க. வணக்கம் ஐயா, நான் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்ல இருந்து பேசுறேன். ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க, அம்மா போயிட்டாங்க, அவங்க அப்பாவும் போயிட்டாரு, அவங்க அண்ணனும் போயிட்டான். 3 பெண் குழந்தை தான். அவங்களுக்கு வாழ்வாதாரமும் இல்லை, பொருளாதாரமும் இல்லை. ஊட்டச்சத்து குறைபாடால ஒவ்வொரு பெண்ணும், அந்த 3 பெண்ணு 11 வயசு 11 காலம் கடந்த பிறகும் 3 பெரிய பொண்ணா இருக்கிறாங்க. பொண்ணுக்கு 40 வயசு ஆகுது. இந்த 2வது பொண்ணு 3வது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா மூத்த பொண்ணு நினைக்கிறாங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா என் தங்கச்சியை யாரு பாப்பா, அதனால நான் கல்யாணம் பண்ணாம என் தங்கச்சிங்களை கரை சேர்க்கணுங்கிற ஒரே வைராக்கியத்தோட இன்ன வரைக்கும் கால் முடியாம மீன் வாங்கிக்கிட்டு போய் வியாபாரம் பண்ற பொழப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்க, அந்த சின்ன குழந்தைங்க ஊட்டச்சத்து குறைபாடோட என் கூட வந்துக்கிறாங்க. அவங்கள ஒரு நிமிஷம் பாருங்க சார். யாரு கொஞ்சம் எந்திரிங்கம்மா. பேர் என்னம்மா? மகாலட்சுமி அஞ்சம்மா. மகாலட்சுமி அஞ்சம்மா. மகாலட்சுமி அவங்க உங்களுடைய அஞ்சம்மா தங்கச்சி. அவங்க யாருமா உங்களுக்கு? தங்கச்சி. தங்கச்சி. உங்க பேர் என்ன? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அரசிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்குது உங்களுக்கு? படிச்சிருக்கீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? நான் 8th படிச்சிருக்கேன். 8th படிச்சிருக்கீங்க. மைக் வச்சு பேசுங்க. 8th படிச்சிருக்கேன். உங்களுடைய தேவை என்னவா இருக்குது? இந்த தேவை எனக்கு கிடைத்தால் என்னால் என்னுடைய வாழ்க்கையை நான் சுயமாக சொந்த காலிலிருந்து என்னால் நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையா நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னம்மா? ஏன்னா பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அரசை தாண்டி பல நல்ல உள்ளங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது ஒருவர் நிச்சயமாக உங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடும், உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடும். உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குது? எங்களுக்கு சுனாமில 4 லட்சம் கொடுப்பாங்க. அல்ல 3 தான் கொடுத்தாங்க, 1 கொடுக்கவே இல்லை. மீறி போனோம் 50 லட்சம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. அவங்ககிட்ட கொடுங்க. என்ன தொழில் செய்ய முடியும் உங்களால? சுனாமில தாய் தப்பம் இல்லாத பிள்ளைங்களுக்கு SOSல வைரமாளிகையில வச்சு டைலரிங் சொல்லி கொடுத்து கத்து கொடுத்தாங்க. அது சர்டிபிகேட் மூலமா வாங்கியாந்து வச்சிருக்கோம். எங்களால் அந்த காரணத்தால மிஷின் வாங்க முடியல. இப்ப உங்களுக்கு ஒரு தொழில் செஞ்சு கொடுத்தா எங்களால எங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்க முடியும்னா என்ன தொழில் தெரியும்? டைலரிங் தெரியும் அல்லது வேற ஏதாவது தெரியும்? இந்த மாதிரி என்ன தொழில் உங்களுக்கு தெரியும்? டைலரிங் தெரியும். அக்கா வியாபாரம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த பணம் வர வேண்டிய பணம் வாங்க முடியாத காரணத்தால இருக்கிறோம். சரி, அதற்கான நடவடிக்கை நிச்சயமா அந்த பகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இங்க இருக்கக்கூடிய ஆளுமைகள்லாம் வந்திருக்கிறாங்க. நாங்க அவங்களுடைய கவனத்திற்கும் கொண்டு போகலாம். நிகழ்ச்சிக்கு பிறகு உங்களுடைய ஆவணங்களை கொடுங்க. நிச்சயமாக பேச வேண்டிய இடத்துல பேசலாம். நிச்சயமாக கேள்வி நேரத்தால் முடிந்த அளவிலான முயற்சிகளை நிச்சயமாக உங்களுக்காக எடுக்குமா? நன்றி. நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டு இருக்கிறோம். ஒரு நிமிஷம் ஐயா சொல்லுங்க. நீங்க சொல்ற வராரு ஏதோ சொல்லுங்க. இல்ல அவர் ஏதோ சொல்றாரு, அவங்களுக்காக ஏதோ சொல்றாரு நினைக்கிறேன். சொல்லுங்க. அந்த இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி 2 பேருக்கும் ஒரு எங்க அரிமா சங்கத்தின் சார்பாக எங்க நாகையும் காரைக்கால் சேர்ந்து அவருக்கு டைலரிங் மிஷினை நான் வாங்கி கொடுத்துறேங்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். தையல் மிஷின் நீங்க வாங்கி கொடுத்துறீங்க. உங்களுக்கு ஒரு தையல் மிஷின் அவங்க வாங்கி கொடுத்துறாங்க. அரிமா சங்கத்தின் சார்பாக உடனடியாக இங்க ஒரு தீர்வை கொடுத்திருக்காங்க. நிச்சயமா இந்த மாதிரியான நல்ல உள்ளங்களுக்கு நிச்சயமாக கேள்வி நேரம் நன்றி சொல்கிறது. ஐயா நிறைவு கருத்து. ஆமா நிறைவு கருத்து ஐயா சுருக்கமா. சார், இந்த மீனவர்களுடைய வாழ்வு எப்படின்னா, அனைத்து மக்களுமே இயற்கையோட ஒட்டி வாழ்றவங்க. ஆனா இயற்கையை எதிர்த்து வாழக்கூடிய ஒரே இனம் இங்க மீனவன் தான். என்ன காரணம்னா, இன்னைக்கு கடல் அதிகமாயிட்டா அவன் காற்று அதிகமாயிட்டா வீட்டில் படுத்துருவான், மழை அதிகமாயிட்டா வீட்டில் போட்டியை படுத்து எனக்கு லீவுன்றுவான். ஆனா நாங்க புயல் அடிச்சாலும் சரிதான், கடல் அடிச்சாலும் சரிதான், மழை பெஞ்சாலும் சரிதான், அங்க போனாதான் எங்களுக்கு வயிறு நிறையும். இல்லைன்னா எங்களுக்கு வாழ்வே கிடையாது. இன்னைக்கு ஒரு 3 நாள் மழை சென்னை குலுங்கியது. பிரதமர் வருகிறார், பார்வையிடுகிறார். ஆனா நாங்க ஒவ்வொரு நாளும் செத்து மாண்டுகிட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா, சாகல, வாழ்ந்துகிட்டே செத்துக்கிட்டு இருக்கோம் சார். ஆனா இதுக்கு அரசாங்கம் எந்த ஒரு நிலைப்பாடுலையும் ஒரு நல்ல முடிவு எங்களுக்கு எடுக்கல சார். எங்களுக்கு வந்து சுனாமி எப்போ வங்கி கடன் ஒன்று கொடுத்தாங்க, 20 லட்சம் ரூபா. முன்னாள் முதல்வர் அந்த 20 லட்சம் ரூபா மீனவர்களுக்கு வாங்கிய விசைப்படகுக்கான 20 லட்சம் ரூபா வங்கி கடனை தள்ளுபடி பண்ணாங்க. உண்மையிலேயே அது வந்து ஒரு சிறப்பான திட்டம் தான். ஆனா நாங்க இன்னைக்கு தொழில் பண்ண போனா ஸ்ரீலங்காக்காரன் பிரச்சனை, வடக்க போனா ஆந்திராக்காரங்களை பிடிக்கிறான். ஆழ்கடல் டீம்ஸுக்கு இப்போ வந்து மத்திய அரசு மீனவர்களுக்கு ஒரு தனி இலாக்கா கொடுத்து இலாக்கா அமைச்சு மீனவர்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் நாங்க தீர்த்துருவோன்னு சுஷ்மா ஸ்வராஜ் வந்து சொன்னாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒன்னும் அமைச்சர் மாதிரி இல்ல. எங்க பிரச்சனைய சும்மா ஒரு போலி சார். இன்னைக்கு சென்னையிலேயே மழை பெஞ்சது, வெள்ளப்பெருக்காயிடுச்சு. ஆனா என் போன்ற மீனவ மக்கள்
போட்டை எடுத்துக்கிட்டு அனைத்து மக்களையும் மீட்கிறதுல மிக முக்கிய பங்களிப்பு. ஆனா ஒரு 6 நாள் கழிச்சு அதே பேப்பர்ல அந்த போட்டுகளை கொண்டு போன மீனவர்களுடைய படவை கொண்டாந்து திருப்பி கூட அரசு கொண்டு வைக்கல. அதை பரிதாபமா பேட்டி கொடுக்குறாங்க. ஆக எங்களுடைய வாழ்க்கை ஒரு ஒரு கேவலமா பாக்குறாங்க சார். ஒரு நல்ல நிலையை பார்க்கணும். எங்களும் சராசரி மக்களா நினைக்கணும். அதற்கான பயணத்தில் நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம். 2 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. நம்ம நிறைவு கருத்து கொண்டோம். ஐயாவுடைய கருத்தையும் கேட்டு முடிச்சலாம். நிறைவு கருத்து. இந்த சுனாமியில் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள் 492 காரைக்கால் பகுதி. ஆனா இதுல பாதிக்கப்பட்டு நேரடியா பார்த்து மன உளைச்சல் ஆனவங்க நிறைய பேர். அதுல நான் முக்கியமா மன உளைச்சல் ஆனேன்னு வச்சுங்களேன். ஒரு கவுன்சிலிங் இது ஆரோக்கியமா இருக்கும். நீங்க வந்து அரசாங்கத்துல ஒரு கவுன்சிலிங் ஒவ்வொரு ஏரியாவை தத்தெடுத்துட்டு அந்த மக்களை கூப்பிட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு தைரியத்தை, இப்ப எனக்கு இங்க கடற்கரை வர்றதுக்கு ஒரு பயம் இருக்கு, அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. இந்த அரசு அத்தியாவசியமான ஒன்று. ஐயா சட்டப்பேரவை உறுப்பினர் மாலிட்ட கொடுங்க. சொல்லுங்க நிறைவு கருத்து உங்களுடைய கருத்து. இந்த இது தொடர்பான நிறைவு கருத்தோடு நிறைவு செய்யுங்க. நிறைவாக நான் சொல்றது, பொதுவாக அரசாங்கங்கள் சில நல்ல சட்டங்கள் திட்டங்களை எல்லாம் சட்டமன்றத்தில் அறிவிக்கிற பொழுது நல்லா இருக்கு. ஆனால் அது மக்களை சென்றடைகிற பொழுது அது ஊழலாக மாறிவிடுகிறது என்பதுதான் என்னுடைய அனுபவம். அப்படி மீனவர்களுக்கு அப்படியான சட்டங்கள் அப்படியான திட்டங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்லுகிறாங்களே ஒழிய அது மக்களை சென்று அடைந்திருக்கிறதா அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் அடையலை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே மாதிரி இந்த கல்லு போட்டிருக்காங்க பாருங்க, இந்த அரண் சம்பந்தமான சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. இந்த கல்லு போட்டிருக்கிறது, இந்த திட்டம் மிகப்பெரிய ஊழல் திட்டம் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. இதனால எந்த விதமான பலனும் கிடையாது இந்த கல்லு போட்டிருக்கிறது. இயற்கையான பாருங்க, தண்ணி வந்து கடல் தண்ணீர் வந்து உட்புகுவதை தடுப்பதற்கு இயற்கையாக வளர்க்கக்கூடிய இந்த இயற்கை அரண் தாவரங்கள், அலையாத்தி காடுகள், அதுதான் எல்லாருமே பரிந்துரை செய்யறது. ஒரே ஒரு உதாரணம், நம்முடைய அலையாத்தி காடுகள் லகூன் என்று சொல்கிற முத்துப்பேட்டையில் இருக்கு. இந்த சுனாமி தாக்குதல் அந்த முத்துப்பேட்டையில அந்த பகுதியில இல்லை என்பது அனுபவ ரீதியாக இருக்கு. அப்படியான இதெல்லாம் வளர்க்கணும் என்பது என்னுடைய கருத்து. ஒற்றை வரியில் நிறைவு கருத்து. பேரிடர் காலங்களில் அதை தாக்கு பிடிக்கக்கூடிய பயிற்சியையும் தமிழ்நாட்டிலேயே கல்வி அறிவிலே மிக பின்தங்கிய மக்களாக இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு போதிய கல்வி அறிவும் கொடுப்பது அரசின் கடமை. அது இன்று வரை புறக்கணிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, மிகப்பெரிய செல்வத்தை வளத்தை ஏற்றுமதியிலும் சரி உள்நாட்டு உற்பத்தியிலும் சரி கொடுக்கக்கூடியவர்கள் மீனவர்கள். அவர்கள் தொழிலை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தொழில் நுணுக்கங்களை அரசு இன்று வரை வழங்காமல் அவர்களுடைய முயற்சியினாலேயே அவர்களே போட்டை கட்டிக்கொள்வதும் அதற்கான நுணுக்கங்களை அவர்களே தயாரித்து வைத்துக் கொள்வதுமாக இருக்கிறது. அரசிலிருந்து தொழில் ரீதியான எந்த தொழில் நுணுக்கங்களும் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட எந்த தொழில் நுணுக்கங்களும் வரப்படவில்லை. கம்பெனி தொழில் கல்வியும் இங்கே வழங்கப்படவில்லை, கல்வி அறிவும் கொடுக்கப்படவில்லை. இந்த நிலையில இந்த மக்களை இப்படியே கடற்கரையிலே வைத்துக் கொண்டு இவர்களை சாகடித்துக் கொண்டும் ஓட்டு வங்கிகளாக பயன்படுத்திக் கொண்டிருப்பதற்குத்தான் அரசாங்கம் என்று கொண்டிருக்கின்றன தவிர கல்வி அறிவில் இந்த பாதிப்புக்கு பிறகாவது என்ன முன்னேற்றம் கொண்டார்கள் என்பதை நாம் வெள்ளை அறிக்கையாக அரசில் வைக்க வேண்டிய நிலையில் 11 ஆண்டுகளாக இதை நம்ம பேசுறோம். எனக்கு தெரிஞ்சு கேள்வி நேரம் போன ஆண்டும் மனோரன் போன ஆண்டும் இதை பேசினோம், இந்த ஆண்டும் இதை பேசினோம். ஆனால் ஒரு வருத்தம் என்னன்னா, பேசிய விஷயங்களை மீண்டும் பேசக்கூடிய அளவிற்கு அதில் தீர்வு காணப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தமாகத்தான் இருக்கிறது. மிகச் சுருக்கமாக நிறைவு கருத்து. சுனாமிக்கு பின்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்பது அது நாட்டார் சொல்லியது போல, அதாவது மீனவர்களுக்கு சொசைட்டி மூலமாக வழங்கப்பட்ட அந்த தொகை மீனவர்களுக்கு முழுமையாக வந்து சேரவில்லை. அதே நேரத்தில் மீனவன் தகவல் தொடர்பு என்பது இல்லாத காலங்களில் இருந்த மீனவன் கடலில் போய் தவறிவிட்டால் அவன் கரையில் அவனுடைய உடல் சடலம் கரை வந்து சேரவில்லை என்றால் 7 ஆண்டுகள் என்று இருந்த ஒரு நிலை கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டத்தை இன்று வரை வைத்துக்கொண்டு தற்பொழுது கூட ஒரு மீனவன் கடலுக்கு போய் இறந்துவிட்டால் அவன் சடலம் கரைக்கு வரவில்லை என்றால் அவன் மனைவி தாலி போட்டுக்கொள்வதா இல்லையா என்ற நிலையிலே வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. அதற்கு அரசு அதை 7 ஆண்டுகள் என்பதை குறைத்து 6 மாத காலத்துக்குள்ளே அவருக்கு விரிவு காலத்தை ஏற்படுத்த வேண்டும். அதே போன்று மீனவர் மிகச் சுருக்கமா எனக்கான ஒரு சந்தேகமா கேட்கிறேன். கடல் வந்து இறந்து போன எதையும் கடலுக்குள் வைக்காது, கரையில் தள்ளிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருவேளை கரையில் சேராத அல்லது காணாமல் போன அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, கரையில் சேராத சடலங்கள் என்னவாக கூடும் நினைக்கிறீங்க? கரை சேராத சடலங்கள் கடலோ கரைந்து விடும், மீன்கள் தின்று அது மீன்களுக்கே அது இரையாகிவிடும் சடலங்கள். அப்படி கரைக்கு வராத உடல்கள்
அரசு கணக்கிலே அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்று கணக்கு வைத்துக் கொண்டு அவர்களுக்கு இறந்தவர்களுக்கு அந்த அரசால் தற்போது அறிவிக்கப்படுகிற நிவாரண தொகை கூட முழுமையாக வழங்குவதில்லை. காரணம் ஒரு காலத்துல 6 மாதம் வைத்துக் கொள்ளலாங்கிறீங்க. மாற்ற வேண்டும். நிச்சயமா 6 மாதத்திற்குள்ள அதற்கான தொகை கொடுக்க வேண்டும். நிச்சயமா அதுல பல விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. இறப்பு சான்றிதழ் பெற்றால் மட்டுமே இன்சூரன்ஸ் உள்ளிட்ட விஷயங்களை பெற முடியும். மற்ற சடங்குகளை அவர்களுடைய நிறைவு சடங்குகளை செய்ய முடியும் அப்படிங்கறதெல்லாம் மதிக்கக்கூடிய மனைவி தாலி போட்டுக் கொள்வதா இல்லை என்ற கூட ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது தொடர்பான சட்ட திருத்தங்களையும் எல்லா நிகழ்வுகளிலும் எல்லா கேள்வி நேரங்களும் ஏதோ ஒரு தீர்வை நோக்கி தான் நாம் நகர்கிறோம். குறைந்தபட்சம் இந்த தீர்வுகளை அரசின் காதுகளுக்கு எட்டியிருக்கும் அப்படின்னு நம்புறோம். மிக குறைவான ஒரு தீர்வு அந்த சகோதரிக்கு ஒரு தையல் மிஷின் இந்த கேள்வி நேரத்தில் கிடைத்தது அப்படிங்கிறது நேரம் கடந்து விட்டது ஐயா. இந்த கேள்வி நேரத்தின் மூலமாக ஒரு தையல் மிஷின் அவர்களுக்கு கிடைத்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சற்றே மிகச்சிறிய ஆறுதல் தான். அவருடைய மிகப்பெரிய சோகத்திற்கு முன்பால் இது மிகச்சிறிய ஆறுதல். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களும் மற்றவர்களும் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவிக்கரம் நீட்ட முன் வந்தால் அது இவர்களுக்கு உள்ளபடியே மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். இங்கே இந்த ஆழிப்பேரலை அள்ளி சுருட்டிய 80 பிஞ்சுகள் நம்ம இங்கே இந்த பள்ளியில் இங்கே இருக்கக்கூடிய பள்ளியில் பார்த்தோம். 80 பிஞ்சுகள் இங்கே பலியானார்கள். 2 பக்கமும் எலும்புக்கூடுகளாய் காட்சியளிக்கக்கூடிய வீடுகள், உறவுகளை இழந்தவர்கள், சொந்தங்களை இழந்தவர்கள், இதை தாண்டி ஒட்டுமொத்தமாக உலகில் பலியான சுனாமிக்கு பலியான 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட அத்தனை உறவுகளுக்கும் சேர்த்து ஒரு நிமிட கண்ணீர் அஞ்சலிக்காக அனைவரும் எழுந்து நின்று இந்த நிகழ்ச்சியை அவர்களுக்கான ஒரு மௌன கண்ணீர் அஞ்சலியோடு நிறைவு செய்வோம். கண்ணீர் அஞ்சலி. நிறைவு செய்யலாம். கடந்த ஆண்டு பேசிய அதே விஷயங்களை கேள்வி நேரம் இந்த ஆண்டும் மீண்டும் பேச வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கிறது என்பது உள்ளபடியே ஒரு துயரமான சம்பவம் தான். அரசும் ஆட்சியாளர்களும் மிக விரைவாக இந்த மக்களுடைய கண்ணீர் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையில் மீண்டும் மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு மற்றொரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி. Thank you.